நமஸ்காரம். நான் சரவணன் ஓம் ஜோதிடத்திலிருந்து பேசுகிறேன். என்று ஒரு குலதெய்வ வழிபாடு எளிமையாக தீபத்தின் மூலமாக குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைத்து நம் இன்னல்களை போக்குவதற்கான சிறிய வழிபாடு மற்றும் குலதெய்வமே தெரியாதவர்களுக்கு ஒரு வழிபாடு ஆகிய இரண்டு பரிகாரங்களை இந்த காணொலியில் நாம் காணப்போகிறோம். முதலில் குலதெய்வம் என்பது முன்னோர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை நாங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலமாக நம் வாழ்க்கையிலே சிறப்பான விஷயங்கள் கால தாமதமின்றி சிறப்பாக நடைபெறும். நம்ம வாழ்க்கையிலே கஷ்டங்கள், இன்னல்கள், தடை தாமதங்கள் ஒரு விஷயத்துக்கெல்லாம் நடக்கிறது ரொம்ப சிரமப்படுறோம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கல்யாணம், வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, எல்லா ஒரு பிரச்சனை லேட் ஆகிறது, இல்லைன்னா நோய் தொந்தரவு, இந்த மாதிரி விஷய காலகட்டத்தில் நம்ம போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல விடுவு காலம் பிறக்கும். ஒரு ஆப்ஷன் நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஆப்ஷனாக மாறும். அப்படி நம்ம மாறாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த குலதெய்வத்தோட வழிபாடு பெண்டிங் இருக்கிறது, ஏதாவது வேண்டுதல் நிறைவேறாமல் இருக்கிறது. இல்லை சில பேருக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாவே பிரச்சனையை தரும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்லாம் சொல்கிறது பார்த்துருப்போம். ஸோ முதல்ல இந்த குலதெய்வத்தை எப்படி வணங்குறது, வீட்டிலேயே ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக குலதெய்வத்தை நம்ம எப்படி வீட்டுக்கு அழைக்கிறதுன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு நல்ல நாள், முகூர்த்த நாள், இல்லைன்னா அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் ஒரு தினங்களில் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கணும். அப்போது ஒரு புதிய அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்க வேண்டியது. அந்த அகல் விளக்கு வாங்கிட்ட பிறகு அந்த அகல் விளக்கில் ₹1 காயின், அந்த காயின் போட்டணும். பச்சை கற்பூரம் அதை வாங்கி அதை பொடி பண்ணி நல்லா பவுடர் மாதிரி ஆக்கி அதில் ஒரு சிட்டிக்கு அந்த விளக்கில் போட்டு இலுப்பை எண்ணெய், பொதுவாக இலுப்பு எண்ணெய் வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது. அது சிவன் கோயில், அங்கே தான் தீபத்தை ஏற்றணும் இலுப்பெண்ணெய் கொண்டு. பொதுவாகவே தீபத்திற்கு இலுப்பை எண்ணெய் கோயிலில் போய் ஏற்றுறவங்களுக்கு. காமனாக நெய் மிகவும் உன்னதம். நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய், அது தீபத்திற்கு நல்லது. மற்றதெல்லாம் டூப்ளிகேட்லாம் போடக்கூடாது. தேங்காய் எண்ணெயில் தீபம் போடக்கூடாது, நோய்கள் தொடரும். ஸோ இந்த இலுப்பு எண்ணெயை இந்த 48 நாள் மட்டும்தான் வீட்டில் ஏற்றணும். மற்ற நாளுக்கு ஏற்றுற வாய்ப்பு இருந்தால் கோயிலில் போய், சிவன் கோயிலில் இலுப்பு எண்ணெயில் ஏற்றுனா அந்த இடம் ரொம்ப சுபிக்ஷமாக மாறும். அதை ஏற்றுறவங்க லைஃப் சுபிக்ஷமாக இருக்கும். அது சிவனுக்கு பிடிச்சது. இலுப்பு எண்ணெயில் தீபம் போடுறது விசேஷம். அந்த காலத்தில் இலுப்பு எண்ணெயில் தான் தீபம் போட்டிருக்காங்க நிறைய பேர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த அகல் விளக்கில் 2 திரி, பஞ்சு திரியாக இருந்தாலும் சரி, நூல் திரியாக இருந்தாலும் 2 திரி ஒன்றா போட்டுட்டு அந்த அகல் விளக்கில் இலுப்பு எண்ணெய் போட்டுடணும். தீபத்தை காலையில் 4:30 to 6 அந்த சமயத்தில் குளிச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றணும். அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். 6 to 7 அந்த நாட்களிலே அந்த ஓரையாக வர்றதுனால 4:30 மணி to 7 மணிக்குள்ள இந்த தீபத்தை முறையே 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றும் பொழுது தீபத்தில் காயின், அந்த ₹1 காயின், 2 திரி, கொஞ்சம் பச்சை கற்பூரம் பவுடர் பண்ணி போட்டது, இலுப்பு எண்ணெய், இதை கொண்டு தீபம் 48 நாட்கள் தொடர்ந்து காலையில் தீபத்தை ஏற்றிட்டு வரும்போது அவங்க வீட்டில் சில வைப்ரேஷன்ஸ்லாம் கிடைக்கும். நல்ல எனர்ஜி உங்களுக்கு வரும். தடை தாமதங்கள் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல வழியாக மாறி தடை தாமதங்கள்லாம் நிறைவு பெற்று சுபிக்ஷமான சுபமான வாழ்க்கையின் ஆரம்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அதை நீங்கள் செய்ய வேண்டியது நல்லதே நடக்கும். அதுக்கப்புறமா குலதெய்வம் யாருன்னே தெரியாது சில பேருக்கெல்லாம் குலதெய்வம் மாறி வழிபாடு செய்கிறது. 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் மாற்றி வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள். ஜாதகத்திலே 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் மறதியாக இருக்கும், இல்லைன்னா மாற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி குலதெய்வத்திற்கு வழிபாடு, எந்த குலதெய்வம் யாருன்னு தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும்.
செய்யும் பொழுது ஒரு படி பொறி, அதாவது அளவில் ஒரு படி பொறி வாங்கிட்டு வரணும். காசில் வாங்கக்கூடாது, ஒரு படி பொறி அப்படின்னு சொல்லி வாங்க வேண்டும். அந்த பொரியை ஒரு வாழை இலை கொண்டு வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி, சரியாக 8 மணி அளவில் உங்கள் வீட்டு ஹாலில் ஒரு இடம் சுத்தம் பண்ணி, ஒரு மேஜை மேலே, டேபிள் மேலே 2 குத்த விளக்கு ஏற்றி, வாழை இலையை அந்த டேபிள் மேலே வச்சு, ஒரு படி பொறி, நாட்டு சர்க்கரை, அவல் இதெல்லாம் போட்டு, 2 தேங்காய், ஒரு தேங்காய் உடைத்து, 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, வாசனையான ஊதவத்தி இதெல்லாம் ஏற்றி 8 மணி அளவில் உங்கள் குலதெய்வத்துக்கான வழிபாடை ஆரம்பிக்கலாம். அப்படி வெள்ளிக்கிழமை அன்று செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு கட்டி கற்பூரம் எடுத்துக்கொண்டு அந்த கற்பூரத்தை உங்கள் குலதெய்வமாக பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய பொரியை நிவேத்தியம் செய்து, கண்ணை மூடி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து, உங்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தியாக வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணி, உங்கள் குலதெய்வத்தை உங்களோட முழு மனசோட, ஒருமித்த மனசோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கும் பொழுது குலதெய்வம் அந்த வீட்டில் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கட்டி கற்பூரத்தை எழுத்தி விட்டு வீட்டில் இருக்க லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கற்பூரம் அணையும் வரை சாம்பிராணி புகை போட்டுட்டு, தீபம்லாம் எழுத்திட்டு, 2 தீபம் எழுத்திட்டு, அந்த கற்பூரம் எழுத்தும் போது லைட் ஆஃப் பண்ணிட்டு கற்பூரம் ஒளியை எழுத்தி, கற்பூரம் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு காட்டிவிட்டு, நீர் வளாய் விட்டு மனசார வேண்டிக்குங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு 8 மணிக்கு வெள்ளிக்கிழமை நீட்டு செய்ய வேண்டியது. அது செய்யும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வார். கட்டாயமாக அந்த குலதெய்வம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததை நீங்கள் உணர்வீங்க. அதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் நிறைய மேஜிக்லாம் நடக்கும், நல்லதாக நடக்கும். குலதெய்வமே யாருன்னே தெரியாதவங்க இது செய்யலாம், தெரிஞ்சவங்க கூட செய்யலாம். கஷ்டம் அதிகமாக வரும்போது இது செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. மிக நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும். வருஷம் ஒரு முறை செய்யலாம், 3 மாதத்துக்கு ஒரு முறையும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை பார்த்து இதை செய்ய வேண்டியது. கற்பூரம் குளிர்ந்த பிறகு லைட் போட்டுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நிறைய பேருக்கு சொல்லி மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நடந்து எனக்கு ஃபீட்பேக் நல்லதாக சொல்லியிருந்ததுனால இந்த மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இதை சொல்லுறேன். நல்லதே நடக்கும். நன்றி.